வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முக்கிய ஆதரவாளர்கள் வேறு பக்கம், இபிஎஸ்ஐ திணறவிடும் முக்கிய புள்ளி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலுமணி அவர்கள், சரிங்களா? வேலுமணி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ பட்டாளத்தை தன்வசம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர், முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் அது எங்கள் வேலுமணி அவர்களை சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சூழலில் அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தாங்க எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி எழுந்திருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அவர் பண்ணுற வேலை என்னென்னா, அதிமுகவை 2026 வெற்றி பெறத்துக்காக ஓபிஎஸ் கூட்டணியை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணையணும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? ஏன் நல்ல விஷயம்னா, தென்மண்டலத்தில் ஆதரவு அதிமுக குறைஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா? இபிஎஸ் செய்த அந்த ஒரு வேலையால் அப்படி என்ன வேலை செஞ்சார்னா, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும், குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் ஆதரவு கொடுத்ததுனால மற்றவர்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு கடுப்பை ஏற்படுத்தி விட்டது. ஓகேங்களா? அதனால் அதை அவர் மீண்டும் இது பண்ணனா அவங்களுக்கு எதனா திருப்பி செஞ்சாதான் அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வாக்களிக்கணும், அவர் வெற்றி பெறணும். அதற்கு ஓபிஎஸ் மட்டும்தான். ஏன்னா ஓபிஎஸ்க்கு தென் மண்டலத்தில் ஆதரவு என்பது எப்பயுமே அதிகம். ஓகேங்களா? அங்கே ஒரு செல்வாக்கான ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்ஸை சொல்லலாம். அப்போ அவர் கட்சியில் இல்லை, தனியாக இருக்கார். ஸோ மீண்டும் கட்சியில் இணைச்சா மட்டும்தான் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும். தென் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு பெருக. ஸோ ஒன்றுமே பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி அணியினர் தள்ளப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் கேட்ட வேலுமணி அவர்கள் ஒரு சில அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்கள்கிட்டலாம் பேசி ஆலோசனை செஞ்சு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம். அதுக்கடுத்தது என்ன பண்ணலாம், ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருது. போன சட்டமன்ற தேர்தலையும் நம்ம கோட்டை விட்டுட்டோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் நம்ம அமைச்சராக முடியும். இப்போ நம்ம நினச்சதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை பலப்படுத்தணும். அப்படின்னா பலப்படுத்தணும்னா ஆதரவு பெருக்கணும். ஸோ ஆதரவு பெருக்குன்னா யாரை தேடி போகிறது, நீக்கப்பட்டவர்களும் சேர்க்கணும். ஸோ சேர்த்தா ஆதரவு பெருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு தள்ளப்படுகிறார் நம்மளுடைய வேலுமணி அவர்கள். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அதிமுகவில் நம்மளுடைய தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விசேஷத்திற்கு வைத்தியலிங்கம் அவர்கள் வருகையில் அவரை சந்தித்து பேசி ஒரு சில தகவல்களை குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர்களுக்குள்ள அரசியல் ரீதியாக பேசியிருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். அப்படின்னு இருந்தாலும் கூட மீண்டும் இணைவார்களா, அதாங்க கேள்வி அப்படின்னு வீடியோ பார்க்குற, காணொலி பார்க்குறதாக வாடிக்கையாளர்கள் கேட்பீங்க. ஓகேங்களா? ஆனால் என்னென்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தகவல் சேர்ந்து கட்சியை வெற்றி பெறணும், அதுதான் உண்மை. அதை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது எடப்பாடி கையில் தாங்க இருக்குது. என்னதான் அமைச்சர்களும் அப்படி இப்படி இருக்கிறவங்கள முடிவு பண்ணலாம், தலைமை என்ன முடிவு பண்ணுது, தலைமை என்ன சொல்கிற, தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.